அருட்பெரும் யோதி அருட்பெரும் யோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாசியினாலே இன்றைக்கு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு இந்த மரணமில்லா பெருவாழ்வு என்பது சுத்த சன்மார்க்கமே என்ற அந்த தலைப்பிலே தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கு நாம் பேசப்போவது 90வது கேசட், அதான் 90வது பதிவு. இதுக்கு முன்பு பேசியதே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுபோல சன்மார்க்க சார்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த சொற்பொழிவை கேட்டு நல்ல விதமாக சுத்த சன்மார்க்கத்தில் கடைபிடித்து வாழ வேண்டும் என்று அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். உலகத்திலே உள்ள அத்தனை பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது பணிவான வந்தனத்தை சொல்லி இன்றைய சொற்பொழிவை தொடங்குகிறேன். தனி அன்பு என்ற ஒரு பகுதி அகவலிலே உள்ளது. குறிப்பாக வள்ளல் பெருமானையும் அகவலையும் இந்த சித்திவளாக திருமாலை அமைந்திருக்கக்கூடிய வடலூரையும் தவிர வேறு சிலாக்கியமான ஸ்தலங்கள் எத்தனையோ கோயில் குளங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த கோயில் குளங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய சிறப்பு வடலூருக்கு இருக்கிறது. வடலூரிலே தான் சித்தி வளாகம் என்று சொல்லக்கூடிய மேட்டுக்குப்பத்திலே வள்ளல் பெருமான் நிறை அருள் பெற்ற இரவாமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அங்கேதான் இருக்கிறது. இன்னும் சில ஊர்களிலே கொண்டு பெரிய கோயில்களிலே 60ஆம் கல்யாணம் எல்லாம் செய்வார்கள். அங்கே ஏகப்பட்ட கல்யாணம், தினத்துக்கு 50-100 கல்யாணம் நடக்கும். கடைசியில் பார்த்தா கல்யாணம் செஞ்சவனும் இருக்க மாட்டான், கல்யாணம் செய்து வைத்த அந்த குருக்களும் இருக்க மாட்டார்கள். அதுகளெல்லாம் ஒரு பலனற்றது. இது உண்மையான பலன் கொடுத்தது, உண்மையிலும் கொடுக்கக்கூடியது. எப்படி என்றால் வடலூருக்கு மிஞ்சிய ஸ்தலம் இல்லை, இந்த உலகத்திலேயே கிடையாது. வடலூரை போல அருள் சக்தி மிகுந்த ஒரு ஸ்தலம் இந்த உலகத்திலேயே இல்லை. அதனால்தான் வடலூருக்கு மிஞ்சிய ஸ்தலம் இல்லை. அதே போல வள்ளலாரை மிஞ்சிய ஞானி உலகத்தில் எவரும் இல்லை. ஏனால் அவர் ஒவ்வொரு மட்டும்தானே இரவா பெருநிலையை பெற்றுக்கொண்டார். அவருக்கு இப்போ அதுக்கு மேலே யாரும் இல்லையே. அந்த இரவா பெருநிலையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்தலம் வடலூர்லே தானே இருக்கிறது. அதனால்தான் வடலூரை மிஞ்சிய ஸ்தலம் இல்லை, வள்ளலாரை மிஞ்சிய ஞானி இல்லை. அதே போல நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய அகவல், அந்த அகவல் என்பது மயில் சந்தோஷப்பட்டு சாயங்கால நேரத்திலே வானங்களெல்லாம் ஒரு மப்பு மந்தாரமாக இருக்கும்போது கம்பராமாயணத்தை இதை பற்றி சொல்லுகிறார்கள். தண்டலை மயில்கள் ஆட அப்படிங்கிற ஒரு பாட்டு, நல்ல பாட்டு. அது மருத நிலத்திலே அப்படி ஒரு சூழ்நிலையான ஒரு பாட்டை கம்பர் பெருமான் எழுதியிருக்கிறார். அப்பொழுது மயில்கள் ஆனது அப்படியே அந்த மேக சத்தத்தை கேட்டு ஆடும்போது அழகாக இருக்கும். அகவுதல் என்பது கூவுதல் என்ற அர்த்தம். மயில் சத்தம் போடுவது. இப்போ ஒவ்வொரு பிராணியும் சத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்போ கழுதை கத்துகிறது, நாய் குறைக்கிறது, நரி ஊளையிடுகிறது என்று சொல்கிறோம் அல்லவா. அதே போல் மயில் அகவுகிறது, அதாவது அது அதனுடைய பாஷையிலே கூவுகிறது. அகவுதல் சந்தோஷம் மேலியத்தினாலே அது கூவுகிறது. அதே போல வள்ளல் பெருமான் இரவாமையை பெற்றுக்கொண்ட பிறகு மகிழ்ச்சி மேலியட்டினாலே இந்த அகவலை பாடினார்கள். அதிலே ஆகையினால்தான் இந்த அகவலிலே இல்லாத தகவல் இல்லை. விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்து இருக்கக்கூடியது இந்த அகவல். அதனால் நான் அடிக்கடி எல்லா இடத்திலையும் சொல்லும்போது இந்த ஒரு செய்தியை சொல்லுவேன். வடலூரை மெஞ்சிய ஸ்தலம் இல்லை, வள்ளலாரை மெஞ்சிய ஞானி இல்லை, அகவலில் இல்லாத தகவல் இல்லை. இது அத்தனையும் உண்மை. இதிலே அகவலில் தனி அன்பு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த தனி அன்பு என்பது வள்ளல் பெருமான் நேற்று வசன பாகத்திலே அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு காட்டி பேசினோம். இன்று அகவலில்
தனக்கு ஏற்பட்ட உடல் மாற்றத்தை பற்றி வசன பாகத்தில் சொன்னதில் இருந்து இது அகவல் என்பதை திருவருட்பாவிலிருந்து நான் அதை எடுத்து எழுதியிருக்கிறேன். அது வள்ளல் பெருமானுடைய தேகம் என்னென்ன மாதிரி இருந்தது, அது மாற்றம் பெற்று வந்தது என்பதை பற்றி வள்ளலார் சொல்லியது. தோளெல்லாம் குலைந்திட சூழ்நரம் வனைத்தும் மேலெல்லாம் கட்டவை விட்டு விட்டு இயங்கிட என்பெல்லாம் நெக்கு நெக்கியலிடை நெகிழ்ந்திட மென்புடை தசையெல்லாம் மெய்யுற தளர்ந்திட இரத்தம் அனைத்தும் உள் உருகிட சுக்கிலம் உரத்திடை பந்தித்து ஒரு திரளாயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒண்ணுதல் வியர்த்திட ஒளி முகம் மலர்ந்திட தன்னிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உன்னகை தோற்றிட ரோமம் பொடித்திட கண்ணினீர் பெருகி கால்வழிந்து ஓடிட வாய்துடித்து அலறிட வளர் செவி துணைகளில் குயிசை பொரியலாம் கும்மென கொட்டிட மெய்யலாம் குளிர்ந்திட மென்பார்வு அசைந்திட கையெல்லாம் குவிந்திட காலெல்லாம் சுழன்றிட மனங்கனிந்து உருகிட மதி நிறைந்து ஒளிர்ந்திட இனம் பெறும் சித்தம் இயைந்து கழித்திட அகங்காரம் ஆங்காங்கு அதிகரித்து அமைந்திட சகங்கான உள்ளம் தழைத்து மலர்ந்திட. இந்த உலக மக்கள் எல்லாம் பார்க்கும்படியாக வள்ளல் பெருமானுடைய மலம் அப்படி மல்லிகை மலர் போல தாமரை மலர் போல பூர்த்து தழைத்து மலர்ந்ததாம். அப்படி அறிவுரு அனைத்தும் ஆனந்தமாயிட பொறியுரு மாண்பதற் போதமும் போயிட பொறியுறும் ஆன்ம தற்போதம் தான் என்ற அகம்பாவம் அத்தனையும் அகன்றிட அறிவுரு அனைத்தும் ஆனந்தமாகிட பொறியுறும் ஆன்ம தற்போதமும் போயிட தத்துவம் அனைத்தும் தாம் ஒருங்கு ஒளிந்திட தத்துவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக ஒளிந்து போயின. அப்படி சத்துவம் ஒன்றே தனித்து நின்று ஓங்கின. தத்துவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக போன பிறகு சத்துவ குணமாகிய சாந்த குணம் தனித்து நின்று ஓங்கிட உலகெல்லாம் விடைய உலகெல்லாம் மறைத்திட அழகிலா அருளின் ஆசை மேல் பொங்கிட. இந்த அருள் மேலே அழகிலா அருள், அது ஈடு இணையற்ற அந்த அருளின் மேலே ஆசை பொங்கிட அழகிலா அருளின் மேல் ஆசை மேல் பொங்கிட என்னுளத்து எழுந்து என் உயிரெல்லாம் மலர்ந்திட என்னுளத்து ஓங்கிய என் தனி அன்பே. அந்த தனி அன்புக்கு இவ்வளவு விதமான வேலைகளை உடம்பிலே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது. என்னுளத்தெழுந்து உயிரெல்லாம் மலர்ந்திட என்னுளத்து ஓங்கிய என் தனி அன்பே என்று தனி அன்பை பற்றி வள்ளலார் அந்த அன்புக்கு அருளை கொடுக்கக்கூடிய இவ்வளவு ஆற்றல்கள் இருக்கிறது என்பதை உள்ளடக்கிய செய்திகள் இதுகளெல்லாம். அதன் பிறகு அன்பையும் விளைவித்து அருட்பேரொளியால் அன்பை விளைவித்து அதுகொண்டு அருளாகிய பேர் ஒளியால் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் ஓரொரு வாக்கியான் உன்னிய வடியலாம் சீருற செய்து உயிர் திறம்பெற அழியாது. இந்த உயிர் திறம்பெற்று அழியா நிலை பெற்று விட்டதாம் வள்ளல் பெருமானுக்கு. எப்படி ஓரொரு வாக்கி அன்பையும் விளைவித்து அருட்பெயர் ஒளியார் இன்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் கடவுளாகிய தங்களையும் அடியேனாகிய என்னையும் ஒன்றாக இணைத்து ஓர் உருவாக்கி யான் உன்னைய படியெல்லாம். இந்த எளியன் 39 ஆண்டுகளாக நினைத்த நினைப்பையெல்லாம் சீருற செய்து சிறப்பாக என் எண்ணத்தின்படியே முடித்து வைத்து சீருற செய்து உயிர் திறம்பெற அழியான் அருளமுது அளித்தனை. அருளமுது உண்டால் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, உடம்பும் அழியாது. அருளமுது அளித்தனை அருள்நிலை ஏற்றினை அருளறிவு அளித்தனை அருட்பெரியும் ஜோதி. இவ்வளவையும் பெறத்தான் 39 ஆண்டுகளாக நான் வரமிருந்து முயற்சியெல்லாம் செய்து தவமிருந்து வந்தேன். என் தெய்வமே
அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே எனக்கு அருளமுது அளித்தனை, அருள் நிலையை ஏற்றினை, அருள் அறிவு அளித்தனை அருட்பெருஞ்சோதி என்று வள்ளல் பெருமான இறைவனை வணங்கி போற்றுகின்றார்கள். வெல்க நின் பேரருள் வெல்க நின் பெருஞ்சீர், வெற்றி பெறுக நின் பேர் அருள் வெல்க, வெற்றி பெறுக, வெல்க நின் பெருஞ்சீர், சீரும் சிறப்பும் உள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே, எந்த காலத்திலுமே உன்னுடைய அருள் வெற்றி பெற்று ஓங்கும். அருள் அம்பது அளித்தனை, அருள் நிலை ஏற்றினை, அருள் அறிவு அளித்தனை அருட்பெருஞ்சோதி, வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர், அல்கலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. சுருக்கம் இல்லாது அல்கல் என்று ஓங்கிய என்றால் என்றைக்கும் சுருங்காத விரைவு பற்று கொண்டே இந்த உலகமானது போய்கொண்டே இருக்கிறது, வானம் விரிந்து கொண்டே இருக்கிறது. அல்கல் என்று குறுகல் இல்லாதபடிக்கு இந்த வானமானது விரிந்து போய்கொண்டே இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதையே சாமியும் சொல்கிறார். வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சேர், அல்கலின்றி சுருக்கமின்றி குறுகலின்றி ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதிக்கு அளவில்லை. வானத்தை போல அது பாட்டுக்கு விரிந்து கொண்டே போகும். இப்படி அல்கலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனே, உலகுயிர் திரளலாம் ஒளிநடி பெற்றிடர். யான் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உள்ள மனித தேகம் எடுத்துக்கொண்ட மாந்தர்களுடைய உடம்பிலெல்லாம் இந்த ஒளி நெறி பெற்றிட, அவர்களும் இந்த ஒளி நெறியை கற்று தேர்ந்து என்னை போல எனக்கு நீங்கள் கொடுத்ததை போல அந்த மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு சொல்லுகிறார். உலகுயிர் திரளலாம் ஒளிநெடி பெற்றிட, இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை. ஆக்கல், அடித்தல், காத்தல், மறைத்தல் என்று சொல்லக்கூடிய ஐந்தொழில்களையும் வள்ளல் பெருமானுக்கு இறைவன் கொடுத்தார்கள். அதை இங்கே குறிப்பிடார். இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை. நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்கராதிய அழித்தல் முதலிய காத்தல் அருளல், ஆக்கல் அழித்தல் காத்தல் அருளல் முதலிய மறைத்தல், இப்படிப்பட்ட 5 செயல்கள் கடவுளுக்கே உரியது. அப்படி தங்களுக்கே உரித்தான வல்லமை மிகுந்த அந்த செயல்களை எனக்கும் கொடுத்து, மகனே நீயும் பெற்றுக்கொள்ளடா என்று சொல்லி எனக்கு ஆசீர்வதித்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, என் தெய்வமே, போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர், ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அளவில்லாத ஆற்றல் பொருந்திய அருட்பெருஞ்சோதி அப்பனே, என் அரசனே, அருட்பெருஞ்சோதியே, போற்றினின் பேரருள் போற்றினின் பெரும் சீர். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் எனக்கு அளித்தனை. மூவர்கள் தேவர்கள் முத்தர்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேருக்குமே இறப்பு இருக்கிறது. வாழ்நாளுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்திலே அழிந்து போவார்கள் என்று புராணங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அவை பொய்யோ மையோ நமக்கு தெரியாது. இப்படி மூவரும் தேவரும் சித்தரும் முத்தரும், யாரும் அழியாத உடம்பு எந்த காலத்திலும் எவரும் பெற்றதில்லை. ஒவ்வொரு காலத்திலே ஒவ்வொன்றும் அழிந்து போகும். அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு எனக்கு என்றைக்குமே மரணமில்லா பெருவாழ்வு கொடுத்த தங்கள் அருளை நினைத்து நான் போற்றுகிறேன் என்று மனம் கனிந்து உருகி பாடுகின்றார். அது மட்டுமல்லாமல் சித்திகள் அனைத்தையும் தெளிவித்து, உலகத்திலே எத்தனை கோடி சித்துகள் இருக்கிறதோ அந்த சித்து வல்லவங்கள் அத்தனையும் எனக்கு தெரிவித்து, உலகினில் உயிர்களுக்கு உருமிடை ஊறலாம், விலகினை அடைந்து விளக்குக மகிழ்க. ஆற்றலில் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி சக்தியாகி அதை கொண்டு உலகினில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் உறும் இடையூறுகளை, நேருகின்ற ஆபத்துக்களை, தடைகளை எல்லாம் விலக, அப்படி விலகும்படியாக தள்ளிவிட்டு அவர்களுக்கு ஏற்ற துயரத்தை நீ பெற்றுக்கொண்டு நீ மகிழ்க என்று விலகனை அடைந்து விளக்குக மகிழ்க. இதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், தர்மசாலையிலே நடந்ததாக வள்ளல் பெருமானுடைய வரலாற்றிலே உள்ள ஒரு செய்தி. ஒரு காலகட்டத்திலே இந்த குளிர்காய்ச்சலானது எல்லா இடத்திலும் பரவி மக்கள் மத்தியிலே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. அந்த காலகட்டத்திலே தர்மசாலையிலே இந்த கடும் குளிர் வந்து ஒரு 4-5
அங்கே தங்கியிருந்த அன்பர்களுக்கு வந்துவிட்டது. ஒவ்வொருவரும் குடல் காய்ச்சலில் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை வள்ளல் பெருமானுக்கு அங்கிருந்த முக்கியமான அன்பர் ஒருவர் தெரிவிக்கிறார். உடனே வள்ளல் பெருமான் அவர் அத்தனை பேரையும் இருக்கிற இடங்களுக்கு சென்று, எப்பா உனக்கு குளிர் அடிக்குதா, எங்கிட்ட கொடுத்துரு, காய்ச்சல் இருக்கா, எங்கிட்ட கொடுத்துரு, அப்படி என்று ஒவ்வொருவரிடம் முன்னே சென்று உங்களுக்குள்ள பிணிகளை, காய்ச்சலை, நோயை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று உலகினில் உயிர்க்கு உறும் இடையூறெல்லாம் விலக அதை நீ அடைந்து, அப்படி வள்ளல் பெருமான் அவர்களிடத்தில் இருந்த அந்த குளிர் காய்ச்சலை, ஜுரத்தை தான் வாங்கி கொண்டு அது அவர்களுக்கு விலக்கி அவர்கள் மகிழ்ச்சி வரும்படியாக இவர் செய்தார்கள். உடனே எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி சொல்லி, உன்னுடைய காய்ச்சலை எனக்கு கொடுத்து விடப்பா, நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று 5-6 நபரிடத்திலே சொல்லி அத்தனையும் இவர் வாங்கி கொண்டு தனது அறைக்கு சென்று ஒரு நிமிடம் நிற்கும் போது உடம்பிலே இருந்து சினிமா படங்களில் வரக்கூடிய அதிசயம் போல ஒரு ஒளிக்கேட்டானது அவர் உடலில் இருந்து அனல் போல அப்படியே வந்திருக்கிறது. அத்தனை காய்ச்சலையும் பிணிகளையும் நோய்களையும் வள்ளலார் தான் வாங்கி கொண்டு அவர்களை அதிலிருந்து விடுவித்தார் என்பது வள்ளல் பெருமானுடைய சரித்திரத்திலே உள்ள ஒரு செய்தி. அப்படி உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து அதை நீ வாங்கி கொண்டு விலக்குக, அதன் பிறகு மகிழ்க, அதை உன்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லி மக்களுக்கு திடமளித்து தானே காய்ச்சலை வாங்கி கொண்டு அவர்களுக்கு சுகம் உண்டாகும்படி வள்ளல் பெருமான் செய்தருளினார் என்ற பதத்துக்கு, இந்த வாசகத்துக்கு உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க என்பதற்கு ஒரு சான்றாக தர்மசாலையிலே நடந்த வரலாறு இது. சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. சுத்த சன்மார்க்கம் என்பதே ஒரு சுகமான நிலை. நோய் நொடி வம்பு வழக்கு துன்பம் துயரம் தொல்லை ஒன்றும் இல்லாதபடிக்கு இந்த உடலானது மகா ஆரோக்கியத்தோடு சுகமான நிலையிலே சுத்த சன்மார்க்கர்களுக்கு அமையும். சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக ஓங்குக என்றனை. மகனே, சுத்த சன்மார்க்க சுகநிலையை நீ அடைக. அப்படி அடைந்த பிறகு உத்தமனாகுக, மத்தியமல்ல மிகச்சிறந்த உத்தமனாகுக ஓங்குக என்று என்னை வாழ்த்தினை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அளவில்லா ஆற்றலுடைய அருட்பெருஞ்சோதி ஐயனே, என் ஆண்டவனே, வாழ்க வாழ்க, உன் திருவடிகளை போற்றுகிறேன் என்று வள்ளல் பெருமான் போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. ஆரம்பிக்கும் போதே இந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்றுதான் அகவலை தொடங்குகிறார். அதை முடிக்கும் போதும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அப்ப அருட்பெருஞ்சோதியிலே அத்தனை நன்மைகளும் கோடாகோடி சத்து சித்துக்களும் உலகத்திலே விஞ்ஞானம் அறியாத மெஞ்ஞானம் உள் அடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட அகவலிலே இல்லாத தகவல் உலகத்திலே ஒன்றுமில்லை. அந்த அகவலை நாம் அடிக்கடி எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு தரம் காலையோ மாலையோ நேரத்தை ஒதுக்கி இதை நாம் தொடர்ந்து ஒரு 1.5 மணி நேரம் படிக்க வேண்டும். அவசரப்பட்டு மடமடமடவென்று மிக வேகமாக அதை படிப்பதிலே பெரிய பலன் நமக்கு கிடைக்காது. நிறுத்தி ஒவ்வொரு வரிக்கு வரியாக அதை நாம் படித்து கொஞ்சம் கொஞ்சம் பொருளையும் அறிந்து கொள்ள வேண்டும். அகவலுக்கு அடியேனும் ஒரு பொருள் எழுதி ஒரு உரை எழுதி இருக்கிறேன். மற்ற ஞானிகள் எழுதிய உரைகளை விட இது சுத்த சன்மார்க்க உரையாகவும் அது சிறப்பாகவும் இருக்கிறது என்று பலரும் அதற்கு சான்றளித்திருக்கிறார்கள். அந்த உரைநடை நூல் என்னிடத்திலே இருக்கிறது. அதற்கு சில அன்பர்கள் எனக்கு உதவினார்கள். அதிலே பள்ளிக்கரணையில் உள்ள மனோகரன் என்பவரும் ஜவஹர் என்பவரும் அவருடைய குடும்பமும் எனக்கு ஒரு பெருந்தொகையை கொடுத்தார்கள். நானும் ஒரு 20,000 போட்டு ஒரு 70-80,000 ரூபாய் செலவிலே அந்த அகவல் புஸ்தகத்தை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறோம்.
அங்கங்கே தொடர்ந்து நான் செல்லும் கூட்டங்களிலே விருப்பம் உள்ளவர்கள் 1-2 வாங்கிக் கொள்கிறார்கள். அதுபோல அந்த அகவலுக்கு இந்த செய்திகளெல்லாம் நீங்கள் இந்த அகவலை புரிந்து கொள்வதற்கு நான் எழுதியிருக்கக்கூடிய உரையானது மிக எளிமையானது. அதற்கு ஆதியிலேயே திண்டுக்கல் சாமி சரவணானந்த சுவாமிகள் அகவலுக்கு உரை எழுதினார்கள். அவர்தான் முதலிலே அதை எழுதியவர். மிக விரிவான உரை, அது சமய சன்மார்க்கம் சார்ந்ததாக அவர் எழுதியிருக்கிறார்கள். அதன் பிறகு ஓரநடிகள் வரைக்கும் எழுதியிருக்கிறார்கள். ஒரு 4-5 உரைகள் வந்திருக்கிறது. நான் அந்த 4-5 உரைகளையும் வாங்கி ஒரு 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து படித்து பார்த்து அவர்கள் இந்த வரிக்கு என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது ஒவ்வொருவரும் இந்த சுத்த சன்மார்க்க நிலையினின்றும் கொஞ்சம் அதிகமாக மத சன்மார்க்கத்தினுடைய புராண கதைகளெல்லாம் கூட சேர்த்து கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் பார்த்து அவைகளையெல்லாம் ஒதுக்கிவிட்டு சுத்த சன்மார்க்கத்துக்கு இன்னதுக்கு இன்னது என்று சுருக்கமாக என் போன்ற எளிய மக்கள் படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தினாலே அகவலுக்கும் ஒரு உரை எழுதியிருக்கிறேன். வள்ளலார் வாழ்கிறார் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். தயவம்பாவை என்று சொல்லக்கூடிய இப்போ மார்கழி மாதத்திலே திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் படிக்கிறார்கள் அல்லவா, அதுபோல வள்ளலாரும் முக்கியமான எடுத்துக்கொண்டது தயவு. அந்த தயவு தான் என்னை ஏறாத மேல்நிலையில் ஏற்றி வைத்தது. நான் இதுகாரம் கடைபிடித்து ஒழுகி வந்த இந்த சமயம் என்னை ஒன்றும் ஏறாத நிலைக்கு ஏற்றிவிடவில்லை. என்னை மேல்நிலைக்கு ஏற்றியது நான் வணங்கி வந்த இந்த சைவத்திலே உள்ள கடவுள்கள் அல்ல, சைவ மதமும் அல்ல. வேறு என்னை எது ஏற்றி விட்டது என்றால் தயவு. அந்த தயவு தான் என்னை ஏறாத நிலைக்கு ஏற்றி வைத்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த தயவை மட்டும் எடுத்து திண்டுக்கல் சுவாமிகள் நிறைய விரிவாக்கம் செய்து அற்புதமாக சில செய்திகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் நூல்களிலே அது விரிந்து பறந்து இருக்கிறது. அப்படிப்பட்ட தயவுக்கு இப்போ திருப்பாவை திருவம்பாவை போல திண்டுக்கல் சாமி அவர்களிடத்திலே கேட்டுக்கொண்டு அவருடைய கட்டளையின்படியாக தயவம்பாவை, இப்போ திருப்பாவை திருவம்பாவை போல தயவம்பாவை என்ற ஒன்று அந்த 31 நாளுக்கும் புரட்டாசி மாதம் 31 நாள், அந்த 31 நாள்களுக்கும் வள்ளலார் பிறந்தது புரட்டாசி மாதம். இப்பொழுது மத மார்க்கத்தால் கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த மார்கழி மாதம். ஆகையினாலே புரட்டாசி மாதம் புனிதமிகு நன்னாளாம் போதுவீர் நீராட என்று திருப்பாவை திருவம்பாவை போலவே 31 பாட்டுக்கள் எழுதி அதை ஒளிநாடாவாக அப்பொழுது தலைவராக இருந்த சேலம் துரைசாமி ஐயா அவர்கள் மிகுந்த முயற்சி எடுத்துக்கொண்டு ஒரு 40,000 ரூபாய் செலவு செய்தார்கள். என் பங்குக்கு நானும் ஒரு 20,000 ரூபாய் என்னால் இயன்றதை கொடுத்து நாங்கள் இருவருமாக சேர்ந்து தயவென்பாவை ஒளிநாடா போட்டிருக்கிறோம். அது புரட்டாசி மாதத்திலே அதை 2-3 ஆண்டுகளாக அதை ஒளிபரப்பி கொண்டு வருகிறோம். அது புரட்டாசி மாதம் வரும்போது அது ஒளிபரப்பப்படும். அப்படி என்னால் என்னென்ன வேலைகள் செய்ய முடியுமோ இந்த சுத்த சன்மார்க்கம் வளர்ச்சி அடைய அவ்வளவு முடிந்த அளவு செய்து கொண்டு வருகிறேன். அதை போலத்தான் இப்பொழுது நான் பேசக்கூடியதும் வள்ளலார் சொன்னதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று இந்த சன்மார்க்கத்திலே ஒரு சிறிய சீர்திருத்தத்தை கொண்டு வரலாம். தொடர்ந்து பழைய முறையிலேயே சங்கங்கள் சன்மார்க்கத்தை நடத்தி கொண்டு போவது அவ்வளவு சரியில்லை. வள்ளலார் எது வேண்டும் என்று சொன்னாரோ எடுத்துக்கொள்ள வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னாரோ அதை விட்டுவிட வேண்டும். இதுதானே ஒரு குருவுக்கு சீடர்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு கடமை. அதை விட்டுவிட்டு வள்ளலார் சொன்னதையெல்லாம் எதுவுமே சரியானபடிக்கு சங்கங்களிலே படித்து காட்டாமல் எதையோ பெரிய செய்திகளையெல்லாம் பெரிய பேச்சாளர்கள் பேசிவிட்டு போகிறார்களே, அது எத்தனை பேருக்கு புரியும்? யார் அதை சாதனை செய்வது? முடியாத காரியம் அல்லவா? அதே போல அதையெல்லாம் கொஞ்சம் விடுத்து விட்டு வள்ளலார் என்ன சொல்லி இருக்கிறார், குடும்பஸ்தர்களுக்கு எப்படி
இந்த பரோபகாரத்தின் மூலமாக தயவு தொண்டின் மூலமாக குடும்பஸ்தர்களும் அருளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா, அதையெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு பெரிய பெரிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு பொதுக்கூட்டங்களிலே பேசுகிறார்கள், நூல் எழுதுகிறார்கள். இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு புரியுமா என்றால் புரியாது. ஆகையினாலே அதுவைகளையெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. அவரவர்களுக்கு ஒரு பக்குவம் வரும்போது அவர்களே அதை விருப்பப்பட்டு தன்னுடைய பக்குவத்துக்கேற்ற நூல்களை தேர்வு செய்து மக்கள் படித்து கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படையாக இந்த மத மார்க்கத்திலிருந்து மக்கள் கட்டாயம் வெளியே 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 வந்துவிட வேண்டும். அது மீண்டும் 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 அதில் போய்கொண்டே இருந்தால் சுத்த சன்மார்க்கம் கொஞ்சம் கூட மனசிலே ஒட்டாது. நேற்று சொன்னதை போலத்தான் இன்றும் கண்டிஷனாக சொல்லுகிறேன், மத மார்க்கத்தின் முகத்திலேயே முழிக்கக்கூடாது. மனித நேயத்தை அறவே ஒழித்துவிடும். இன்றைக்கு என்ன நமக்கு தெரிகிறது என்றால், இன்று வரைக்குமே இந்த மதமார்க்க கோயில்களிலே இருக்கக்கூடிய சடங்குகள் சாங்கங்கள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய பழைய கலாச்சாரம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. இதை நான் கொஞ்சம் மனசு வேதனையோடு தான் சொல்லுகிறேன். நமது கலாச்சாரம் எங்கே? சேர சோழ பாண்டிய மன்னர்கள் காலத்திலிருந்து சங்க காலத்திலிருந்து தமிழ் மக்கள் வணங்கி வந்த தெய்வங்கள் எல்லாம் எங்கே? வைத்த பெயர்கள் எல்லாம் எங்கே? ஒரு பெயர் கூட இப்பொழுது தமிழ்நாட்டிலே நம்முடைய நாட்டிலே பழங்கக்கூடிய பெயர் இல்லை. எல்லா தெய்வ பெயர்களும் வடநாட்டு பெயர்களாகவே மொத்தமும் இருக்கிறது. வீடுகளில் வைக்கக்கூடிய பெயர்களும் அந்த தமிழ்நாட்டு பழைய பெயரெல்லாம் போய்விட்டது. எல்லாம் வடநாட்டிலே இருந்து வரக்கூடிய புராணங்களிலே வரக்கூடிய அந்த பெயர்களைத்தான் நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டு பழக்க வழக்கங்கள் அடியோடு ஒளிந்து போய்விட்டது என்பதை சற்று தயவு செய்து சிந்தனை செய்து பாருங்கள். இதற்கு மேலே நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. சுருக்கமாக சொன்னால், இந்த ஆரிய மதங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து 6000 ஆண்டுகளில் மொத்த தமிழர் கலாச்சாரத்தையும் புரட்டி போட்டு விட்டது. ஒன்றுமே நமக்கு தெரியாமல் ஆக்கிவிட்டது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், நம்முடைய மூதாதையர் பெயர் நமக்கு தெரியாது. ஆனால் புராணத்திலே உள்ள வழிவழி வம்சமான பெயர்களெல்லாம் நாம் நினைவு வைத்து கொண்டிருக்கிறோம். நமது 3 தலைமுறைக்கு மேலே நமக்கு யாருக்கும் பேர் தெரியாது. அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், அதுக்கு மேலே உள்ள நம்முடைய வரலாறு, நம் குடும்ப வரலாறெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கதைகளிலே வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களுடைய மொத்த வரலாறுகளையும் ஊன்றி படித்து வைத்திருக்கிறோம். பட்டிமன்றங்கள் நடத்துகிறார்கள். தமிழர் பண்பாடுகளெல்லாம் இந்த பட்டிமன்றங்கள் இனி நடத்த வேண்டிய காலம் வந்துவிட்டது. அப்படி நடத்தினால்தான் இந்த தமிழர்களுக்கு சுய அறிவு, தன்னுடைய தன்னறிவு, தன் நிலைமை என்ன, நாம் எப்படியெல்லாம் அந்த உலகத்திலே நம்முடைய பேரரசர்கள் உலகம் முழுவதையும் ஆண்டவர்கள், கடா வரைக்கும் தேனக்க வார்வொழில் மானக்க வாரமும் தொடுமுடர் கடாரமும் கொண்ட கோப்பெரும் சோழன் என்றெல்லாம் கோப்பெரும் சோழ மன்னர்களை பற்றியும், வல்வில் ஓரியை பற்றியும், தமிழ்நாட்டிலே ஆண்ட கோணன் பற்றியும், மற்ற பெரிய பெரிய கொடையாளிகளை பற்றியும் ஒரு முல்லைக்கு தேர் கொடுத்தான் குமணன். பாரிவள்ளல் தலையை கொடுத்தான் குமணன். இப்படி வாழ்ந்த தண்ணீர் இல்லாத தமிழர் சரித்திரமெல்லாம் மங்கி போய்விட்டது. இந்த கொடைக்கு சிறந்தவன் யார் என்று கேட்டால் நாம் கர்ணனை சொல்லுகிறோம். கர்ணனுக்கும் நமக்கும் அது கதைகளில் தான் அப்படி வருகிறது. உண்மையாகவே தன் உயிரை கொடுத்தவர் எத்தனையோ பெரிய புலவர்கள் மன்னர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக பாரிவள்ளல் கீழே படர்ந்து போன ஒரு முல்லை கொடிக்கு தன்னுடைய தேரை கொடுத்து அதன் மேல் சுற்ற வைத்துவிட்டு வீட்டுக்கு நடந்து செல்கிறார். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவள்ளல் என்றே பெயர். இந்த வள்ளன்மையை ஒரு பழமொழி சொல்லுவார்கள், கர்ணனுக்கு பிறகு கொடை போனது, கார்த்திகைக்கு பிறகு மழை போனது என்று. ஏன் வல்வில் ஓரி இந்த மாதிரி பாரிவள்ளல் எல்லாம் கொடையாளர்கள் இல்லையா? இவர்களை பற்றிய சரித்திரமெல்லாம் அழிந்து போய்விட்டதே. கர்ணனை பற்றி தானே நம்ம பேசுகிறோம். கர்ணனுக்கு நமக்கும் என்ன சம்பந்தம்? அது வடநாட்டு கதைகள். இந்த கதைகள் மொத்தம் கற்பனை என்று வள்ளலார் சொல்லிவிட்டார் அல்லவா?
நம்முடைய குருநாதர் சொன்னதை விட்டுவிட வேண்டியதுதானே? அதையே கட்டி பிடித்து கொண்டு மறுபடியும் அதை பேசுவதில் என்ன நியாயம்? என் தமிழ்நாட்டு வீரர்களை பேற்று வில்லுக்கு அர்ஜுனன் தானா பெரியவன் என்று கதை சொல்லுகிறது. நம்முடைய நாட்டில் இந்த வல்வில் ஓரி குறிவார்த்து அடிப்பதிலே மிகப்பெரிய ஒரு வித்தையை கற்று வைத்தவன். இந்த வல்வில் ஓரியை பற்றி தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? படித்தவர்களுக்கு தெரியும், ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு தெரியுமா? தெரியாதே. அப்படி மறைக்கப்பட்டு விட்டதே. நாமும் சிந்தனை இல்லாமல் இருந்து விட்டோமே. ஆகையினாலே நம்மளுடைய மன்னர்கள் பெயர்கள், நம்முடைய பரம்பரை பெயர்கள், இவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக மதமார்க்கத்தை விட்டுத்தள்ள வேண்டும். என்றைக்கு மதமார்க்கம், அந்த மது சம்பிரதாயப்பட்ட சடங்குகள் எல்லாம் வீட்டிலே நாம் செய்யக்கூடாது. வள்ளலார் என்ன சொன்னார்? இறந்தவர்களை புதைக்க வேண்டும். சடங்கு சம்பிரதாயம் ஒன்று செய்யக்கூடாது. கணவன் இறந்தால் மனைவி தாலி வாங்க வேண்டியது இல்லை என்று 160 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறார் என்றால் அவருடைய மகிமை என்ன? புரட்சிகரமான கொள்கை அந்த காலத்தில் பேச முடியுமா? கணவன் இறந்தால் தாலி வாங்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். செத்து போனவருக்கு பிறகு சாங்கியம் சடங்கு செய்யாதே என்று யாராவது சொல்ல முடியுமா? வள்ளலார் சொல்லியிருக்கிறார். இவரை விட புரட்சி தலைவர் யார்? ஒருவருமே இல்லை. வள்ளலார் சீர்திருத்த தலைவர்களுக்கு எல்லாம் முந்தியவர். பாரதியார் காலத்திலே ஓரளவுக்கு கொஞ்சம் முந்தியவர். வள்ளலாரை பற்றி பாரதியாருடைய பாடல்கள் எதுவுமே இல்லை. குள்ளச்சாமியை பற்றி அது இது என்றுதான் பாடியிருக்கிறார்களே, வள்ளலாரை பற்றிய பாடல்கள் இல்லை. இப்படியெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து ஒரு அளவிலே தமிழ் இலக்கியங்களிலே உள்ள மன்னர்களையும் அரசர்களையும் புலவர்களையும் பெரும் வில்லாளிகளையும் அறிஞர்களையும் வீரர்களையும் மறைத்து விட்டார்கள். ஆகையினாலே இவர்களையெல்லாம் தோண்டி எடுத்ததைப் போல நாம் இலக்கியங்களை எல்லாம் படித்து நமது வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லி அவர்களை சுத்த சன்மார்க்கத்துக்கு வரவழைக்கக்கூடிய வேலையை நாம் செய்ய வேண்டும். அதற்கு சன்மார்க்கத்திலே கொஞ்சம் சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது. ஆகையினாலேதான் வள்ளலார் சொன்னதை நாம் சொல்லுவோம். நாம் புதுசாக ஒன்று சொல்ல வேண்டாம். சாமி சொன்னதை நாம் சொன்னாலே போதுமானது என்று எண்ணி அந்த பணியை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னால் அவ்வளவுதான் முடியும். அடுத்து நாம் இந்த செய்திக்கு அருப்புரை ஜோதி அகவலுக்கு வருவோம். அதிலே சுத்த தேகம் என்பது ஒளி உடம்பு, சுத்த தேகம் என்பது ஒளி உடம்பு, பிரணவ தேகம் என்பது ஒளி உடம்பு. ஒளி, அந்த ஒளியை கண்ணால் பார்க்கலாம், கையால் பிடிக்க முடியாது. அடுத்தது பிரணவ தேகம் என்பது ஒலி, பேசுதல், சத்தம், அந்த ஒலி உடம்பு. அடுத்தது ஞான தேகம் என்பது அருள் உடம்பு. சுத்த தேகம் என்பது ஒன்று ஒளி உடம்பு, பிரணவ தேகம் என்பது ஒலி உடம்பு, ஞான தேகம் என்பது அருள் உடம்பு. அந்த சுத்த பிரணவ ஞான தேகங்களை பெற்றவர்களின் உருவங்கள் உருவமாக அன்றி உருவமாக இருக்கும், அன்றியும் அருவமாகவும் இருக்கும். உருவமாகவும் உருவமாகவும் அருவமாகவும் இருக்கும் என்பது வள்ளலார் சொன்னது அகவலிலே உள்ள தகவல். உடம்பு என்றும் உயிர் என்றும் தனித்தனியாக கூற இயலாமல் உடம்பு சூக்கும நிலையை அடைந்து உடம்பும் உயிரும் ஒரே வடிவமாய் சூக்கும வடிவமாய் அருள் வடிவாய் அமைவது தேக சித்தியின் முழுமையான திறமாகும். இத்திறத்தை வள்ளல் பெருமான் ஊன் என்றும் உயிரென்றும் குறியாமே ஒரு வடிவம் திருவடிவம் என அதை கூறுகிறார்கள். இத்தகைய திருவடிவத்தை அருட்பெருஞ் ஜோதி ஆண்டவர் நம் வள்ளல் பெருமானுக்கு வழங்கி அருளினார்கள். நான் என்றும் தான் என்றும் நாடாத நிலையில் ஞான வடிவாய் விளங்கும் வான நடு நிலையே ஊன் என்றும் உயிர் என்றும் குறியாமே முழுதும் ஒரு வடிவம் திருவடிவம் உவந்தளித்த பதியே தேனென்றும் கரும்பென்றும் செப்பரியாய் மனமும் தேகமும் உள்ளுயிரில் உணர்வும் தித்திக்கும் சுவையே வானென்றும் ஒளியென்றும் வகுப்படிதாம் பொதுவில் வயங்கு நடத்து அரசே என் மாலையும் ஏற்ற அருளே என்று அருள்விளக்க மாலையிலே
இதை வள்ளல் பெருமான் பாடுகிறார்கள். சுத்த பிரணவ ஞான தேகம் என்னும் மூன்று முத்தேக சித்திகளையும் முற்றர பெற்று கொண்டவர் பெருமான். உடம்பு ஒளி பிறங்கிற்று, உடம்பெல்லாம் தகதகவென்று ஒளிமயமாக ஆகிற்று. ஆகையினாலே உடம்பை சுற்றி முக்காடு போட்டு மறைத்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. தீப ஜோதியாய் வயங்கிற்று, வெளியாய் அருளில் விரவி வெளியே பரவக்கூடிய அளவுக்கு அந்த ஒளி இருந்தது. உடம்பை ஊறு செய்யவும் அடிக்கவும் எந்த சக்தியினாலும் முடியாதபடிக்கு பொன்னுடம்பாக வள்ளல் பிரகாசித்தார்கள். ஆகவே தன்னோட உடம்பை தலையிலிருந்து கால் வரை அந்த காலத்திலே லாங்கலாத் என்று சொல்லப்பட்ட அந்த துணியை, அந்த வேஷ்டிகளை 1-2 வாங்கி வைத்து கொண்டு வள்ளல் பெருமான் அதிலேயே குளித்து முடிய ஒவ்வொரு நாளும் அந்த ஆடை மட்டும், ஒரே ஒரு ஆடை வெள்ளாடை மட்டும் இருந்து, வெள்ளாடை துறவியாக, புரட்சி வேந்தனாக, தமிழகத்துக்கு கிடைத்த மாமணியாக மருதூரிலே பிறந்து வளர்ந்து நம்மை எல்லாம் உய்விக்க வந்த உத்தமர் வெள்ளாடை துறவி நமது வள்ளல் பெருமான். ஆறாலும் அறிந்து கொள்ள கரிய பெறும் பொருளே, இந்த பாடலிலே வள்ளலார் சொல்லுகிறார். ஆறாலும் அறிந்து கொள்ள கரிய பெறும் பொருளே, அம்மே என் அப்பா என் ஐயா என் அரசே, காராலும் கனலாலும் காற்றாலும் ககன கலையாலும் கதிராலும் கடலாலும் கடல் சூழ் பாராலும் படையாளாலும் பிறவாலும் தடுக்கப்படுதலில்லா தனிவடிவம் எனக்களித்த பதியே. சீராலும் குணத்தாலும் சிறந்தவர் சேர்ஞான சித்திபுரத்து அமுதே என் நித்திரை இருந்ததுவே. இப்படி இந்த பாட்டை 4636வது பாட்டு. எதனாலுமே அழிக்க முடியாத உடம்பை நான் பெற்றுக்கொண்டேன். மக்களே, நீங்களும் அதை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று பலமுறை வருவார் அழைத்து வாடி வடலூர் வடல்பதிக்கு என்ற சிறப்பான எல்லாருக்கும் தெரிந்த பாடல் இது பாடியிருக்கிறார்கள். மரணமில்லா பெருவாழ்வு. ஸ்ரீமுக வருஷம் தை மாதம் 19ஆம் தேதி 30/1/1874 தை மாதம் தை திங்களில் பெருமான் திருவரையின் என்றும் வெளியே வந்து சில நாள்கள் இருந்தார்கள். சிற்சில உபதேசங்களை அன்பர்களுக்கு கூறினார்கள். இப்பொழுது நாம் இந்த உடம்பில் இருக்கிறோம், இனி எல்லா உயிர் உடம்புகளும் புகுந்து கொள்வோம் என்று கூறினார். தாம் உடம்பை மறைத்து கொண்டு ஜோதிமயமாக ஆக இருப்பதை குறிப்பாக தெரிவித்தார். தை மாதம் வந்தது. பூசத்தன்று முன்னிரையில், தைப்பூச நன்னாளில் முன்னிரவில் பெருமான் தமது அன்பர்களெல்லாம் அழைத்து தாம் இந்த திருவரைக்குள்ளே சென்று என் உடம்பை நான் மறைத்து கொள்ளப் போகிறேன். நான் உள்ளே 10-15 தினங்கள் இருப்பேன். பார்த்து அவநம்பிக்கை அடைய வேண்டாம். ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாதபடிதான் அது இருக்கும். வெறுவீடாகத்தான் இருக்கும். ஆண்டவர் அப்படி செய்விப்பார். என்னை காட்டி கொடார் என்று ஒரு வாசகத்தை சொல்லுகிறார்கள். என்னை காட்டி கொடார் என்பதன் பொருள் என்ன? என்னை காண இயலாது, நான் மறைந்து விடுவேன், என்னுடைய உடம்பு யாவர் கண்களுக்கும் புலப்படாது என்பதுதான் சுருக்கமான பொருள். அன்று இரவு 15:12 மணிக்கு நம் பெருமான் அங்கிருந்து அனைவருக்கும் இதுகாரும் நாம் கூறி வந்தபடியே ஒழுகி நடந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வழிபட்டு உய்யுங்கள் என்று அறிவுரையும் வாழ்த்துக்களும் சொன்னார்கள். அப்படி சொல்லிவிட்டு தமது அறைக்குள்ளே நுழைந்து கதவை திருக்காப்பிட்டு கொண்டார்கள் என்று சரித்திரத்திலே வருகிறது. இந்த திருக்காப்பிடுதல் என்பது இங்கே சொல்லப்பட்டது கதவுக்குத்தான் திருக்காப்பிடப்பட்டது என்று சொல்வதற்கு பதிலாக வள்ளலார் திருக்காப்பிட்டு கொண்டார் என்ற பொருள்படும்படியாக இந்த வாசகம் இருக்கிறது. அந்த காலத்தில் இதை எழுதியவர்கள் திருக்காப்பு என்று சொல்லிவிட்டார்கள். திருக்காப்பு என்பது கைகளுக்கு விலங்கு போட்டால் ஒரு அர்த்தம் வந்துவிடும். ஆகையினாலே இதை பஜனை கந்தசாமி ஐயா அவர்கள் இப்படி திருக்காப்பி என்று கதவுக்கு இட்டு கொண்டதை தான் திருக்காப்பிட்டு கொண்டதாக பொருள்படும்படியாக இந்த வாசகம் இருக்கிறது என்று சொல்லி அடியேன் பல ஆண்டுகள் முயற்சி செய்து அறங்காவலர் குழுவுக்கு
வள்ளல் பெருமான் இருந்த அந்த உரைநடை பகுதியில் இருந்து நாம் நமது அறைக்குள்ளே சென்று கதவுக்கு காப்பிடுங்கிறது திருக்காப்பிட்டு கொள்வதற்கு முன்பு என்று கதவுக்குத்தான் திருக்காப்பு இடுதல் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மனிதர்களாகிய நமக்கல்லை, வள்ளலாருக்கும் இல்லை. ஆகவே அதையெல்லாம் நாம் திருத்துறதுக்கு பாடுபட்டு அது ஒரு வகையிலே அது நன்றாக எல்லாருக்கும் சொல்லி நூற்றுக்கணக்கான போஸ்ட் கார்டுகள் அறநிலையத்துறைக்கு போட்டு வள்ளலார் சொல்லியதிலிருந்தே வசன பாகத்தில் வருகிறது. நான் எனக்கு திருக்காப்பிட்டு கொள்ளவில்லை, நான் இருந்த கதவுக்கு திருக்காப்பு இடப்பட்டது என்று அதில் விவரமாக வருகிறதை அறநிலையத்துறைக்கு எடுத்து காட்டி அதன் பிறகு அவர்களும் பார்த்து அது திருத்தப்பட்டது. இப்பொழுது வள்ளலார் ஆண்டவராக நிறைந்த அறை என்று இப்பொழுது செப்பு தகட்டிலே எழுதியிருக்கிறார்கள். இந்த பெரும் முயற்சியை அடியன் வடலூரில் இருந்த காலத்தில் விடாமுயற்சியாக தொடர்ந்து அறங்காவல் குருக்களுக்கு வற்புறுத்தி என்னால் இயன்றதையும் மற்றவர்களையும் சேர்த்து கொண்டு நிறைய தபால்கள் போட்டு நாங்கள் அதை கேட்டுக்கொண்டோம். திருவருள் சம்மத பிரகாரம் அது நடந்தது. இதற்கு உறுதுணையாக வடலூர் சூரியமூர்த்தி ஐயாவும் இன்றைக்கு உலக மையத்தின் தலைவராக இருக்கிறார். நான் அப்பொழுது செயலாளராக இருந்தேன். சேலம் துரைசாமி ஐயா அவர்கள் தலைவராக இருந்த காலம். இப்படியெல்லாம் பெருமுயற்சி செய்து அதை மாற்றக்கூடிய திருவருள் சந்தர்ப்பம் கூட்டி வைக்க இப்பொழுது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. பஜனை கந்தசாமி ஐயா அவர்களால் எழுதப்பட்டது அவருடைய சொந்த கருத்து. ஆனால் வள்ளலார் அவருடைய நூல்களிலே கதவுக்குத்தான் திருக்காப்பிட்டது என்று எழுதியிருப்பதை காட்டி இந்த காரியத்தை வள்ளல் பெருமான் செம்மனை செய்து எல்லோருடைய வேண்டுதலையும் ஏற்று அறங்காவல்காரர் குழு ஒன்று சேர்ந்து பேசி அதன் பிறகு தற்காலம் வள்ளலார் அருப்பெருஞ்சோதி ஆண்டவராய் நிறைந்த அறை என்று அங்கே மேலே எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே வடலூருக்கு போகிற அன்பர்கள் அதை படித்து பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதை திருத்துவதற்கும் அடியேன் கொஞ்சம் முயற்சி செய்யேன் என்பதை பணிவோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கடைசியிலே சித்தி பெற்று இறைவனாரிடத்திலே அருப்பெருஞ்சோதியுடனே ஒளியுடம்பாக வள்ளலார் கலந்து கொண்டார்கள். இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பாடலிலே சாமி சொல்லுகிறார், கடைசியிலே என் சாமி எனது துரை என்னுயிர் நாயகனார் இன்று நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். நான் போய் கடவுளை தேடிக்கொண்டு காடு மலை குகையெல்லாம் போய் செல்லவில்லை. என் சாமி எனது துரை என்னுயிர் நாயகனார் இன்று என்னை தேடி நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். பின்சாரம் 2.5 நாளிகைக்குள்ளே என் பேருடம்பில் கலந்து உளத்தே பிரியாமல் இருப்பார். தன்சாதி உடையவரும் தவத்தாலே நான் சான். தன்சாதி என்பது மனித சாதியிலே பிறந்த நான் தவத்தாலே அன்பினாலே இறைவனை வேண்டி நல்ல செயல் அத்தனையும் செய்து குற்றம் குறைகளை என்னிடத்தில் இருந்த அத்தனையும் அகற்றிவிட்டு இறைவனிடத்திலே கெஞ்சி கெதறி கேட்டு உயிர்களுக்கு பணிவோடு தயவோடு தொண்டுகள் செய்து வந்ததினாலே மனித சாதியாகிய பிறந்த உங்களைப் போல் பிறந்த நான் இன்றைக்கு நான் செய்த பெருந்தவத்தாலே நான் தான் சாற்றுகின்றேன். அறிந்திதுதான் சத்தியமே. பேருடம்பில் புகுந்து நான் பிரியாமல் கலந்து இருக்கிறேன் என்பதை தெரியப்படுத்துகிறார். மின்சாரம் இடைமடைவாய் என் மொழி நின்றனைக்கே வெளியாகும் 2.5 நாளிகை கடந்த போதே. 2.5 நாளிகை என்பது சுமார் 1.5 மணி நேரம் என்று சொல்லுவார்கள். அந்த 1.5 மணி நேரத்திலே வள்ளல் பெருமான் தன் உடம்பை இறைவனோடு சேர்ந்து கலந்து ஒளி உடம்பாக மாற்றிக்கொண்டார்கள். இது சித்திவளாகத்திலே தான் நடந்தது. அந்த சித்திவளாக மேட்டுக்குப்பத்திலே தான் மரணமில்லா பெருவாழ்வு வள்ளலார் பெற்றுக்கொண்டார். ஒளி உடம்போடு வாழுகிறார். இப்படி நான் இந்த இடத்திலே நான் இப்படி மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொண்டேன் என்று எந்த ஞானிகளும் எந்த உலகத்திலும் யாரும் சொல்லவில்லை. அதிசயமான செய்தி. உலகத்திலே தோன்றிய ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காலத்திலே அழிந்துவிடும்.
என்பது தானே இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த உண்மை. அதற்கு மாறாக வள்ளல் பெருமான் தன் தவத்தாலே அன்பினாலே அருளை பெற்று அருளை கொண்டு திரேக மாற்றம் பெற்று திரேக மாற்றம் இன்னென்னவாறு பெற்றேன் என்று பாடலாகவும் உரைநடலாகவும் சொல்லி வைத்து நீங்களும் என்னை போல் பெற்றுக்கொள்ளலாம், ஏமாந்து போக வேண்டாம், நான் சொல்வது அத்தனை உண்மை என்று சொல்லி நமக்கு நேரடியாக அந்த நாளிலே சொன்னார்கள். நூல்கள் வாயிலாக அகவலிலே சொன்னார்கள். பாடல்கள் வாயிலாக 6ஆம் திருமுறை கடைசி 100 பாடல்களிலே அதை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். இப்படியெல்லாம் எத்தனையோ முறை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லியும் நாம் காது கேளாதவர்களாக பொருளிச்சையிலே வாழ்ந்து 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 அருளிச்சைக்கு ஆசைப்படாமல் அத்தனை பேரும் போய்விட்டார்கள். அப்படித்தான் நாமும் போக வேண்டும் போல் இருக்கிறது. வேறு என்ன செய்வது? அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி வள்ளலாருக்கு மட்டுமே இருந்தது. இதுதானே உண்மை. சாதாரண மனிதர்களாகிய நாம் எந்த விதமான ஒரு அருளுக்கும் நாம் பாடுபடவில்லை. நம்மை போன்றவர்களெல்லாம் பெற்றுக்கொள்வது இயலாத காரியம். இருந்த போதிலும் நம்மால் இயன்றவதை நல்லதை செய்வோம், நல்ல விதமாக ஒரு நல்ல மனிதனாக வாழ்வோம், சுத்த சன்மார்க்கியாகவே கடைசி வரை இருப்போம். அருளை கொடுப்பதும் கொடுக்காததும் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய திருவுள்ளத்திலே நாம் எந்த அளவுக்கு பதிந்திருக்கிறோம், நாம் எந்த அளவுக்கு மக்களுக்கு உண்மையாக தொண்டு செய்தோம் என்பதும், நாம் என்னென்ன தவறுகள் செய்தோம் என்பதும், அதை எப்படி எப்படி நாம் திருத்தி கொண்டோம் என்பதும் அவரவர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். ஆகையினாலே வள்ளல் பெருமான் 35 வயதிலே வடலூர் வந்தார். 16 ஆண்டு காலம் வடலூரிலே வாழ்ந்தார்கள், தோன்றும் துணையாக இருந்தார்கள். அந்த 16 ஆண்டு காலத்திலே சங்கம், சாலை, சபை என்ற 3ஐயும் அமைத்தார்கள். மேட்டுக்குப்பம் சித்தியுலகத்தில் பேருபதேசம் செய்தார்கள். அதுவே பெருமானது கடைசி உபதேசம். இவ்வுலகத்தில் 51 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். சென்னையில் 35 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். கருங்குடியில் 9 ஆண்டுகள் இருந்தார்கள். 3 ஆண்டுகள் தர்மசாலையிலே சேவை செய்தார்கள். மேட்டுக்குப்பம் சித்தியுலகத்திலே 4 ஆண்டுகள் உறைந்தார்கள் தோன்றும் துணையாக. அந்த 4 ஆண்டுகள் காலத்திலே அகவலை போல 6ஆம் திருமுறையிலே பலவிதமான பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆக மொத்தம் 51 ஆண்டுகள் தோன்றும் துணையாக வள்ளல் பெருமான் வாழ்ந்தார்கள். அடியேன் இதுவரைக்கும் 3 முறை கோடி மகாமந்திரம் செய்திருக்கிறேன். வள்ளலார் அருளால், அன்பர்கள் உதவியால், தனியாக நான் ஒன்றும் சாதனை செய்யவில்லை. அடியேன் கோடி மகாமந்திரம் செய்வதற்கு பெருமான் தோன்றும் துணையாக இருந்து 51 ஆண்டுகள் மனதிலே கொண்டு 51 நாள்கள் கோடி மகாமந்திரத்தை முடிக்கலாம் என்று எண்ணம் வந்து அதை நான் உறுதி செய்து கொண்டேன். எனக்கு திருவருளும் கொஞ்சம் சகாயம் செய்தது. திண்டுக்கல் சாமிகள் 2000 இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை வேலூருக்கு பக்கத்திலே உள்ள பற்றோ சமையார் என்ற மிக சிறப்புமிக்க ஒரு அம்மையாருடைய இடத்திலே மாடியிலே நடத்தினோம். அதுதான் முதல் மகாமந்திரம் 2000ஆவது ஆண்டிலே. அதன் பிறகு சித்தியுலகத்திலே அருள் ஜோதி இப்படி இறந்து விட்டார், மறைந்து விட்டார். அந்த மாமனிதர் தாம் கட்டிய கட்டடத்தை அடியேனை கொண்டு திருப்புழா செய்து அவர் அப்பொழுது வேறு ஒரு வெளிநாட்டில் இருந்தார். எனக்கு அதுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து அந்த கட்டடத்தை திருப்புழா செய்ய சொன்னார். நான் செய்து முடித்த மறுநாள் தான் அவர் வந்தார். அவர் வந்ததற்கும் மகாமந்திரம் ஆரம்பிப்பதற்கும் சரியாக இருந்தது. அங்கேயும் 51 நாள்களிலே இந்த மகாமந்திரத்தை எல்லா வல்ல இறைவன் கூட்டி வைக்க நிறைவாக செய்து முடித்தோம். அதன் பிறகு மேட்டுக்குப்பம் சிவபிரகாசம் சாமிகள் இந்த உலகத்தில் யாரும் செய்யாத அளவுக்கு 8 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு செய்து மிக 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 பிரமாதமாக நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு 1.5 கோடி மகா மந்திரத்தை 51 நாள்களிலே செய்யும்படி உற்சாகப்படுத்தி அன்பர்களுக்கு 3 வேளையும் நல்ல உணவுகள் கொடுத்து அந்த சித்திரை மாதத்திலே தொடங்கி அந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக எவ்வளவு செய்ய முடியுமோ அதே போல
குளிர்ந்த நீரை மேலெல்லாம் அந்த கட்டடத்துக்கு மேலே பூரம் தெளித்து வெயில் படாதபடிக்கு எங்களை எல்லாருக்கும் நன்றாக எல்லாவற்றையும் செய்து கொடுத்து அந்த 1 கோடி மகா மந்திரத்தை உடனிருந்து உற்சாகம் பண்ணி அந்த பெருமான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சாமிகளிலே வடலூருக்கு நான் வந்து பார்க்கும்போது இந்த ஒருவர் தான் அவரை தடுத்து ஆட்கொண்ட பிறகு என்று சொல்லி அவர் சரித்திரத்தை எழுதி வருகிறார். எனக்கு அவரை நீண்ட காலமாக ஒரு 30 ஆண்டுகளாகவே தெரியும். அடிக்கடி தொடர்பில் தான் இருந்தேன். அதற்கு முன்னர் வள்ளல் பெருமானுடைய கருத்துக்களை கொள்கைகளை எல்லா ஊர்களிலும் பரப்புவதும் எல்லா கோயில்களிலும் அன்னதானம் செய்வதுமாக பல கோடி பேர்களுக்கு சாப்பாடு போட்ட ஒரு பெரிய வேலையை அவர் செய்து கொண்டுதான் இருந்தார். அந்த அறம் அவருக்கு ஏற்பட்ட விபத்திலிருந்து அவரை காப்பாற்றியது, அப்படி தடுத்து ஆட்கொண்டது என்ற ஒரு சரித்திரத்திலே சொல்லி அதை எழுதி வருகிறார்கள். தன்னுடைய குறையும் நிறையும் எல்லாவற்றையுமே மனமிட்டு எழுதி நம்மளுக்கெல்லாம் அறிவு விளக்கம் கொடுக்கிறார்கள். மத மார்க்கத்திலே இருந்து சன்மார்க்கத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே அந்த பெருமான் 1.5 கோடி மகா மந்திரத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அது சிறப்பாக திருவருள் சம்மதத்தினாலே நிறைவு விழாவிலே நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு அவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு 3 வேளையும் இன்றும் ஒரு அணு கூட அசையாதபடிக்கு அத்தனை நன்மைகளையும் செய்து அங்கே முதியோர் இல்லம் எல்லாமே இலவசம் 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 என்று சொல்லி திருமண மண்டபங்கள் இலவசம். திருமணம் செய்து கொண்டு போகிற இடத்துக்கு கரண்ட் வாடகை சார்ஜ் ஒன்றுமில்லை. சீர்வரிசையும் மணமக்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார்கள். அவர்கள் வேலூரையும் அது அவர்கள் பிறந்த ஒரு ஊர் வந்து போகர்பட்டி, சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர். அந்த போகர்பட்டியிலே பெரிய திருமண மண்டபம் கட்டி அங்கேயும் இலவசமாக எல்லோருக்கும் அன்னதானம் முதல் கொண்டு திருமணத்துக்கு வேண்டிய எல்லா சாமான்களும் இனாமாக கொடுத்து மணமக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஒரு பைசா செலவில்லாமல் இலவசமாக அங்கேயும் திருமணம் கட்டி வைத்திருக்கிறார்கள். திருவண்ணாமலையிலையும் அவருடைய அந்த ஸ்தாபனம் இருக்கிறது. அங்கேயும் இலவசமாக உணவு கொடுக்கப்படுகிறது. இப்படி இலவசமாகவே முதியோர்களுக்கு உணவு கொடுத்து ஆதரித்து கை கால் தவள முடியாத சின்ன குழந்தைகள் போல நடமாட முடியாதவர்களுக்கும் அவர்கள் குளிப்பாட்டி நல்ல விதமாக உடை மாற்றி நோய் அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் அதுக்கு தகுந்த சேவைகளை எல்லாம் செய்ய சொல்லி ஆட்களை வைத்து பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கெல்லாம் உணவும் உறையுளும் கொடுத்து அருமையான அறைகளை கட்டி கொடுத்து ஒவ்வொரு அறையிலும் 4 பிள்ளைகள் படிக்கும்படியாக மேல்நாட்டிலே உள்ள அந்த லெட்டின் வசதி கூட அருமையாக செய்து வைத்திருக்கிறார்கள். அதாவது தூசி துப்பில்லாதபடிக்கு ஒரு சுத்தமான இடமாக அருள் குலுங்கும் இடமாக அந்த ஸ்தாபனங்களை எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறார்கள். பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுகிறார்கள், இலவச கல்வி கற்றுக் கொடுக்கிறார்கள், இலவசமாக எல்லா விஷயத்தையும் பிள்ளைகளுக்காக செய்து கொண்டு கல்விக்கு பாடுபட்டு செய்கிறார்கள். சில பேருக்கு மேல்நிலை பள்ளிகளுக்கு பணம் கட்டுகிறார்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1000 பேர் அங்கே சாப்பிடுகிறார்கள் என்பது நாம் அங்கே பல மாதங்கள் இருந்து கண்டுகொண்ட உண்மை. இங்கு இருக்கக்கூடிய சாமிகளிலே கோவை சிவபிரகாசம் சாமியைப் போல இன்றைக்கு ஒருவரும் இல்லை. வடலூரிலே வந்து போன சாமியார்களைப் போல இவர் அல்ல. தடுத்து ஆண்டு கொண்டதற்கு பிறகு புரட்சிகரமான ஒரு எண்ணங்களை கொண்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று சர்வதேச பரிபாலன அறக்கட்டளையை ஆரம்பித்து இன்றைக்கு சாமி அவர்கள் மிகப்பெரிய தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே கோயில் குளங்களுக்கு வந்து கேட்பவர்களுக்கு நிறைய சிமெண்ட் மூட்டைகளும் செங்கல்லும் லட்சக்கணக்கான ரூபாய்களை கோயில் குளங்களுக்கெல்லாம் வந்து கேட்பவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவள் செய்து முடித்ததெல்லாம் நிறைய செய்திருக்கிறார்கள். எனக்கு மிக குறைவாகத்தான் தெரிகிறது. அவர் வாழ்க்கை வரலாறுகளை படிக்க படிக்க அதிசயமாக இருக்கிறது. தன் குறைகளையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு தான் அடைந்து கொண்ட பெரும் பலன்களையும் இறைவன் தடுத்தாட்கொண்ட பிறகு அங்கே கூட்டமாக ஒவ்வொரு நாளும் காணிக்கை செலுத்துவதற்கு வருவதைப் போல பெரிய பெரிய பணக்காரர்களாக வந்து பொருளை அள்ளி கொடுக்கிறார்கள். அதை அப்படியே பொது நலத்துக்கு திருப்பி விட்டு எல்லோருக்கும் உணவு உடை அது இது என்று என்னவோ நல்ல காரியங்களை
சிவபிரகாசம் சாமிகள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மகாத்மா பல்லாண்டுகள் வாழ வேண்டும். அவரை போல இன்னொரு சாமியாரை நாம் பார்க்க முடியாது. முன்னாடி தடுத்து ஆட்கொள்வதற்கு முன்னாடி இருந்தது வேறு, இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிற நிலை வேறு. நாங்கள் எல்லாம் கூட மனதார அவர் செய்கிற சேவைகளை எல்லாம் பார்த்து மிகவும் அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டுத்தான் சொல்லுகிறோம். பணத்தை பணம் என்று பாராமல், வந்து கேட்பவருக்கு இல்லை என்று சொல்லாமல், என்னென்ன வசதிகள் பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்க முடியுமோ செய்து கொடுக்கிறார்கள். ஏழைப்பாடுகளுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சாமிகளின் இடத்திலே சுற்றி இருக்கிற பல குடும்பங்கள் இரவும் பகலும் அங்கே சாப்பிடுகிறார்கள். யாரு வந்தாலும் சரி, அவர் சாமி முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க என்று தான் சொல்லுவார்கள். இப்படி ஒரு நாளைக்கு சராசரியாக 1000 பேர்கள் அங்கே உண்ணக்கூடியதை நான் ஒரு 4-5 மாதங்கள் இருந்து பார்த்தேன். இப்பொழுதும் நடக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது. இப்படி ஒரு அதிசயம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. மினி தர்மசாலை என்று சொல்லலாம். அப்படி இரவும் பகலுமே மிச்சமான ஆகாரங்களை எல்லாம் எடுத்து வைத்திருந்து வருகிற அத்தனை பேரும் இரவு 11 மணி வரைக்கும் கூட அங்கே சாப்பாடு நடக்கிறது, இல்லை என்று சொல்வதில்லை. இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவர், 1.5 கோடி மகா மந்திரத்தை நடத்துவதற்கு உதவியாக இருந்தவர். இன்றைக்கு கல்வி, இப்படி சின்ன பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாம் செய்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சுவாமிகளிலேயே கோவை சிவபிரகாச சாமியைப் போல ஒருவருமே இல்லை. அவர் பேர் 1000 பேர்கள் உற்பத்தியானால் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடாகவும் கனிவும் பணிவும் உள்ள மக்களை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு கோகுலம் என்று குருகுலமாக அங்கே விளங்குகிறது. அந்த சாமிகளிடத்திலே நாம் மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறோம். அவர்கள் பல்லாண்டுகள் வாழ வேண்டி சொல்லி இந்த சொற்பொழிவை நாம் மரணமில்லா பெருவாழ்வுக்கு சுத்த சன்மார்க்கமே காரணமாகும். சுத்த சன்மார்க்கம் என்பது வேறல்ல, மரணமில்லா பெருவாழ்வும் வேறல்ல. சுத்த சன்மார்க்கமே மரணமில்லா வாழ்வு. அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு அடித்தளமே சுத்த சன்மார்க்கம். ஆகவே நமது அன்பர்கள் அத்தனை பேரும் சுத்த சன்மார்க்கனாக மாறி மத மார்க்கத்திலிருந்து விடுபட்டு பல்லாண்டுகள் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து சிறக்க நல்ல விதமாக நலமெல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி இந்த மரணமில்லா சொற்பொழிவை இன்று நான் நிறைவு செய்கிறேன். எல்லோரும் வாழ்க, பல்லாண்டுகள் நலமுடன் வாழ்க என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றி, வணக்கம், நிறைவு.